போன்ல இருந்து அவர் சொன்ன மாதிரி போன்ல இருந்து அந்த ஸ்கிரீனுக்கு வந்து ஜெயிக்கணும்னு நாங்க எதிர்பார்த்தா பரவாயில்ல, எங்களை மாதிரி நிறைய பேரு இந்த பத்திரிகை சைடு இருந்து அவ்வளவு பேர் எதிர்பார்த்திருக்காங்கன்றது வந்து எனக்கு இந்த படத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. கடல்ல போய் நீச்சல் அடிச்ச மீன் பிடிக்கிற மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். இல்ல நீ சிரிச்சாலும் அதுதான் உண்மை. அதனாலதான் எனக்கு 5 படம்னு ஒரு யார் 5 படம் கிளப்பி விட்டது யார் 5 படம் இல்ல. ஆங்கிலோ இந்தியனா இருந்துட்டு இவ்வளவு நல்லா தமிழ் பேசுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. படத்தையும் அவ்வளவு அழகா ரசிச்சு பார்த்தாங்க. நான் தியேட்டருக்கு போகும்போதெல்லாம் எல்லாரும் என்கிட்ட சொல்லிட்டே இருந்தது, நான் வந்து ஜமாக்காக தான் வந்தோம் அப்படின்னாங்க. என்னோட டீம் கிட்ட நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டே இருப்பேன், அந்த படம் வந்து ஒரு நாளும் குரோ ஆகிட்டே இருக்கும் அப்படின்றது. அது எந்த விதத்திலுமே எனக்கு வந்து சந்தேகமே இல்லை. அனைவருக்கும் வணக்கம். அன்பே டயானா இந்த படம் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு இத பத்தி ரொம்ப எந்த இடத்துலயும் வந்து கம்மியா இல்லாம அதுல உள்ளதை உள்ளபடியே மனசு கோணாம எழுதின பத்திரிகையாளர் அக்கா, அண்ணன், தங்கச்சி, தம்பி எல்லாருக்கும் முதற்கண் வணக்கம், நன்றி. ஏன்னா சும்மா எழுதி ஒரு படத்தை நீங்க நினைச்சா வந்து இது என்ன அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டு போயிட முடியும். ரொம்ப எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் உங்களால ஸ்கிப் பண்ணிட முடியும். ஒரு சின்ன படமா இருந்தாலும் அதுல கருத்து கரெக்டா இருக்கு அப்படின்னா அதை எடுத்து கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கிற ஒரே பவர் வந்து உங்ககிட்டதான் இருக்கு. அதை நீங்க ரொம்ப சூப்பரா பண்ணிருந்தீங்க. முக்கியமா இது வந்து எனக்கு நான் வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, செல்ஃபிஷா சொல்லணும்னா வந்து நான் சும்மா சொன்னேன், முடிஞ்சா என்ன கொஞ்சம் 2 வார்த்தை சேர்த்து எழுதிங்கன்னு. அது சொன்னதுல கொஞ்சம் கூட குறையாம ரொம்ப எப்படி சொல்றது, இந்த எங்களை வந்து இந்த டிவிக்கு அந்த போன்ல இருந்து அவர் சொன்ன மாதிரி போன்ல இருந்து அந்த ஸ்கிரீனுக்கு வந்து ஜெயிக்கணும்னு நாங்க எதிர்பார்த்தா பரவாயில்ல, எங்களை மாதிரி நிறைய பேரு இந்த பத்திரிகை சைடு இருந்து அவ்வளவு பேர் எதிர்பார்த்திருக்காங்கன்றது வந்து எனக்கு இந்த படத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இன்டர்நெட், இந்த எக்ஸ் அது இது இதுல எல்லாம் மக்கள் எழுதுவாங்க, அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய என்ன சொல்லுவாங்க, அந்த சோசியல் மீடியா நண்பர்கள் அவங்களுக்கும் வந்து பெரிய பெரிய நன்றி. ஏன்னா அந்த சோசியல் மீடியான்னு ஒண்ணு இல்லைன்னா இன்னைக்கு சினிமாவே இல்லைன்ற அளவுக்கு போயிருச்சு. அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. அண்ட் அன்பே டயானா பத்தி சொல்லணும்னா வந்து அவரு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டே இருந்தா சின்ன படம் எல்லாம் கிடையாது. நான் சென்னையில எங்க போனாலும் அன்பே டயானுக்கான ஒரு போஸ்டர் கூட நான் பார்க்காம இருந்ததே கிடையாது. அதுக்கு முக்கிய காரணமான யுவராஜ் ப்ரோ. அதாவது ஒரு படத்தை வந்து எடுத்துடலாம், ஆனா அதை கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கறதுன்றது வந்து எல்லாருக்கும் அது வந்து ஒரு ஆர்ட் மாதிரிதான் இன்னைக்கு ஆயிடுச்சு. அந்த ஆர்ட் வந்து எவ்வளவு பேருக்கு சூப்பரா அது பண்ண முடியும்னு தெரியல. ஆனா அவர் வந்து நான் குட் நைட்ல இருந்தே நான் பார்த்துட்டு இருக்கேன், அவர் அதை வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ எங்க வீட்டுல எல்லாம் வந்து நாங்க போய் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை வந்து நாங்க ஃபேமிலியா போய், ஏன்னா நாங்க எங்க ஊர் சைடு இருந்து நாங்க அப்படி போய் ஃபேமிலியா பாக்குறதுலாம் அப்படி போய் பாத்திர மாட்டோம். ஒண்ணு அதுக்கு ஒரு பெரிய ஹீரோ இருக்கணும், அது இருக்கணும். அதை வந்து அவரு ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கும் அவரு கொஞ்சம் கூட குறையவே இல்லாம எந்த பக்கம் போனாலும் நான் என் வீட்டுல போய் காமிச்சிட்டே அங்கே ஒரு போஸ்டர் பாரு, நான் நிக்கிறேன் பாருன்னு சொல்லி காமிச்சிட்டே இருந்தேன். அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருந்தாரு. அண்ட் டைரக்டர் ப்ரோ வந்து அவர் எழுதினாரு, நான் நடிச்சேன் சொல்லக்கூடாது, நான் சும்மா போய் அவர் சொன்னதை நான் திருப்பி பண்ணிட்டு வந்தேன், அவ்வளவுதான். முழுக்க 100% இந்த கிரெடிட் வந்து அவருக்கு தான் போய் சேரணும். டைரக்டர் பாரி இளவழகன். ஏன்னா அந்த ரூட்னு ஒண்ணு இருக்குல்ல, இப்ப நாங்கெல்லாம் வந்து இந்த யூடியூப்னு ஒரு விசிட்டிங் கார்டு இந்த மாதிரியாச்சும் ஒண்ணு கையில எங்களுக்கு இருக்கு. ஆனா அவர் இந்த டைரக்டா சினிமாவுக்கு ட்ரை பண்றவங்கன்றது வந்து அது வந்து ஒரு எப்படி சொல்றது, கடல்ல போய் நீச்சல் அடிச்ச மீன் பிடிக்கிற மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். இல்ல நீ சிரிச்சாலும் அதுதான் உண்மை. அதனாலதான் எனக்கு அவங்க அந்த மாதிரி ஆத்தென்டிக்கா சினிமாவுக்குன்னு வெறி பிடிச்சி சண்டை போட்டு வர்றவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மரியாதை இருக்கும். அந்த மாதிரி பண்ணிருக்கீங்க. அது ஏற்கனவே அன்னைக்கு சசியல்ல சொல்லிட்டாரு வேற, என்னன்னா உட்காந்து எழுதிட்டு வந்துட்டீங்க, ஆளாளுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்கீங்கன்னா, அதனால நீங்க தேங்க்ஸ்லாம் ஆல்ரெடி சொல்லியாச்சு. மற்றபடி இந்த படத்துல இருந்து அவுட்கம்னா எப்படி சினிமாவுக்கு வந்து அவர் முன்னாடி சொல்லி எப்படி பார்க்கணும், எந்த சைடு அந்த இது நிறைய அந்த நீக்கு போக்கு கத்துக்கிறது வந்து அவருக்கு நிறைய கத்துக்கிட்டேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் அவ்வளவுதான். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அடுத்த படத்துக்கு நீங்க முதல்ல எனக்கு கூப்பிடுங்க. அது மாதிரி அவரை தான் டேட்டு கொடுத்துட்டு இருந்தாரு. அப்படிலாம் கிடையாது, நீங்க எப்ப சொன்னாலும் நான் வர்றேன் ப்ரோ, நான் ரெடி தான், டேட் எல்லாம் இருக்கு, நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். 5 படம் ஒரு யார் 5 படம் கிளப்பி விட்டது யார் 5 படம் இல்ல. அடுத்த ஒரு படம் அது கூடிய விரைவில் அந்த அறிவிப்பு வரும். நான் அது வர்றப்போ நான் வந்து பேசுறேன். ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும். நன்றி. தேங்க்யூ. Present media, thank you so much for gracing our event yet again with your valuable presence. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you.
Yuvraj sir and the entire team of Million Dollar Studios, Ira Saravanan sir and ma'am, Neo Castle, Satya Karikalan ma'am. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்தோட ரிசெப்ஷன் தியேட்டர்ல பார்க்கும்போது. அண்ட் I would sorry, thank you Pari and team for trusting me with this character, and Shelly sir, Partha, Bharat, art director, lyricists, எல்லா singers எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அபி, thank you so much, costumes ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது and I loved working with you. ரொம்ப கொலாபரேட்டிவா இருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. And entire cast and crew, ரோஜா மேம், சேகன் சார், என்னோட அப்பாவா நடிச்ச டென்வர் சார், டானா, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இட் வாஸ் அ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் யூ. அண்ட் ஐ வுட் லைக் டு ஷேர் அன் அனெக்டோட். நாங்க தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறப்போ, ரெஸ்பான்ஸ் பார்க்க போறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாருமே அவ்வளோ என்ஜாய் பண்ணி, அவ்வளோ சிரிச்சு, கை தட்டி ரசிச்சு பார்த்ததை நாங்க லைவா பார்த்தோம். அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னால எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது, அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்தது. அண்ட் எல்லா ஆர்டிஸ்டாலையும் ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். நம்ம பேரை வச்சு கூப்பிடுறதுக்கு பதிலா ஒரு படம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம கேரக்டர் நேமை வச்சு கூப்பிடுறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ன்றது. அண்ட் சின்னவங்கல இருந்து வயசானவங்க எல்லாருமே வந்துட்டு எனக்கு படம் முடிச்சதுக்கு அப்புறம் மேஜிக்னு கூப்பிடும்போது அவ்வளோ ஹாப்பியா இருந்தது. 2 குட்டி குழந்தைங்க, ஐ ஸ்டில் ரிமெம்பர், ஒரு 6-7 வயசு இருக்கும். ஒரு பொண்ணு ஓடி வந்து ஹாய் மேஜிக், யூ ரியலி லுக் மேஜிக்கல் ஆன் ஸ்கிரீன் அப்படின்னு சொன்னா. அப்புறம் திருப்பி நான் பேசிட்டு இருக்கும்போது வந்து இன்னொரு குழந்தை வந்து பாய் மேஜிக், ஐம் கோயிங் ஹோம் அப்படின்னு சொன்னா. இதெல்லாம் வந்துட்டு மறக்கவே முடியாது. அண்ட் நிறைய பேர் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி, என்ன நீங்க ஆங்கிலோ இந்தியனா இருந்துட்டு இவ்வளவு நல்லா தமிழ் பேசுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. படத்தையும் அவ்வளவு அழகா ரசிச்சு பார்த்தாங்க. கோபி அண்ணாக்கு, சேத்தன் சாருக்கு எல்லாருக்குமே கிடைச்ச அப்ளாஸ், அண்ட் பாரியோட அந்த ஃபைனல் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் எல்லாருக்குமே கிடைச்ச அப்ளாஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் இது எல்லாத்துக்குமே ஆரம்பமா இருந்த பிரசன்ட் மீடியா, உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. படம் ஷோ முடிச்ச உடனே நீங்க எல்லாருமே போய் நீங்க எழுதின ஆர்டிகல்ஸ் நான் படிச்சேன். அண்ட் உங்களோட ரிவ்யூ வீடியோஸ் எல்லாமே நான் ஒண்ணு விடாம பார்த்தேன். படத்தை பத்தியும் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்சஸ் பத்தியும் ரொம்ப ரொம்ப அழகா எழுதிருந்தீங்க. நீங்க எழுதினது, நீங்க பேசினது எல்லாமே தான் டிக்கெட்டா கன்வெர்ட் ஆச்சு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக். அது ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இங்க நிறைய பிரசன்ட் மீடியா எல்லாருமே நிறைய பேர் இதுல எனக்கு ஃப்ரெண்ட்ஸாவும் ஆயிட்டீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ப்ளீஸ் உங்க சப்போர்ட்க்கு நான் தலைவனுங்கிறேன். அண்ட் இந்த வாரம் நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருந்தாலுமே தியேட்டர்ல வந்துட்டு நிறைய டிக்கெட்ஸ் போச்சுன்றது பார்க்கும்போது, இந்த வாட்டி என்னோட போன வாரம் நான் யூஸ் பண்ண ஆப்ஸ்லயே மோஸ்ட் யூஸ்ட் ஆப் வந்து புக் மை ஷோவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எதுவுமே கிடையாது. எல்லா ஷோஸுமே எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருந்தாலுமே ஹவுஸ்ஃபுல்லா இருந்தது. அது பார்க்கும்போது பயங்கர ஹாப்பியா இருந்தது. அண்ட் இப்போ ஸ்கிரீன்ஸ் அண்ட் ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்றது கேள்விப்பட்டேன். ரொம்ப 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 சந்தோஷம். இந்த வாரமும் பிரசன்ட் மீடியா உங்களோட எக்ஸ்டெண்டட் சப்போர்ட் எங்களுக்கு வேணும். ப்ளீஸ் உங்களோட சப்போர்ட் எங்க படத்துக்கு கொடுங்க. தேங்க்யூ சோ மச். இங்க வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. லைஃப்ல வந்து நம்ம கிட்ட எல்லாம் என்ன பண்பு இருக்கோ இல்லையோ, கிராட்டிடியூட் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி உணர்வு. இந்த இடத்துல இந்த மேடையில நான் நிக்கிறதுக்கு காரணம் நான் மட்டும் கிடையாது. ரொம்ப ஆயிரக்கணக்கான ஆட்களும் இந்த மேடையில இருக்கவங்க, இந்த அரங்கத்துல மட்டும் இல்லாதவங்களும் இதுக்கு வெளில இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்பீச்ல நன்றி பாராட்டணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கெல்லாம் இல்லைன்னா இந்த இடமும் இந்த அந்த என்னோட இந்த சக்சஸும் சாத்தியமே ஆயிருக்காதுன்றது வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். முதல்ல வந்து பிரஸ் அண்ட் மீடியா, ஏன்னா வந்து இந்த அரங்கம் வந்து நிறைய விதமான பிரஸ் ஆட்களை வந்து இங்க உட்காந்து படம் பார்ப்பீங்க. ஆனா எல்லாருக்குமே நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். எல்லாரோட டேஸ்டும் ஒரே மாதிரி இருக்கணும்ன்றது கிடையாது. ஆனா உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருந்தாலும் ஒரு படம் வந்து இது மக்கள் கிட்ட போய் சேரும்போது வேற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு தங்களோட எண்ணங்களை ஒதுக்கி வச்சுட்டு அந்த படத்தோட ஒரு நலன் மட்டுமே கருதி நிறைய என்கிட்ட வேற சொன்னாலும் அவங்களுடைய விமர்சனங்களும் எழுத்துக்களும் வேற மாதிரி இருந்த இந்த படத்துக்கு முதல் உதவியா இருந்தவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் எல்லாரும் சொன்னதுதான், நான் தியேட்டருக்கு போகும்போதெல்லாம் எல்லாரும் என்கிட்ட சொல்லிட்டே இருந்தது, நான் வந்து ஜமாக்காக தான் வந்தோம் அப்படின்னாங்க. நான் அந்த படம் வந்து நான் சொன்ன மாதிரி முன்னாடி பெரிய வரவேற்பு இல்லைனாலும் என்னோட டீம் கிட்ட நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டே இருப்பேன், அந்த படம் வந்து ஒரு நாளும் க்ரோ ஆகிட்டே இருக்கும் அப்படின்றது. அதுல எந்த விதத்திலுமே எனக்கு வந்து சந்தேகமே இல்லை. ஜமாக்கு நன்றி, ஜமாவோட ப்ரொடியூசர்ஸுக்கு நன்றி. அவங்களுக்கு இந்த நேரத்துல இது பண்ணிக்கிறேன். முக்கியமா வந்து இந்த நேரத்துல
விஜய் சேதுபதி சாருக்கு நான் மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட நான் கதை சொன்னப்ப அது ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. அவர் வந்து இந்த டைம்ல இப்போ உன்னோட கரியர்ல இந்த டைம்ல வந்து $1 மில்லியன் நீ படம் பண்றது வந்து ரொம்ப சரியா இருக்கும் அப்படின்னு வந்து உத்வேகப்படுத்தி யுவராஜ் ப்ரோ கிட்டையும் பேசி அமைச்ச விஜய் சேதுபதி சாருக்கு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் $1 மில்லியன் ப்ரொடக்ஷன்ஸ் யுவராஜ் கணேசன் ப்ரோ. இந்த கதையை வந்து அவர் சொன்ன மாதிரி ஆரம்ப புள்ளியில இருந்து நான் எல்லாருக்குமே இந்த நம்ம சினிமால ஜெயிக்கணும் அப்படின்னா லைஃப்ல ஜெயிக்கிற எல்லாருக்குமே கனாபடத்துல ஒரு டைலாக் மாதிரி பிடிவாதம் பிடிக்க தெரியணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்த நம்ம நினைக்கிறோம்னா அந்த நினைப்பு மேல மிகப்பெரிய பிடிவாதம் நமக்குலாம் இருக்கணும். அப்படி வந்து பல விஷயங்கள் ஆப்ஷன்ஸ் இருந்து நான் பிடிவாதமா இந்த படத்துக்கு நான் தான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு பிடிவாதத்தோட தான் இருந்தேன். அதை வந்து அந்த 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 பாயிண்ட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்பின யுவராஜ் ப்ரோக்கு மிகப்பெரிய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். மற்ற விஷயங்கள் எல்லாமே கிளை விஷயங்கள் தான். அவர் அந்த வச்ச நம்பிக்கை தான் இந்த படத்தோட தொடக்கத்துக்கும் இந்த படம் இன்னைக்கு சக்சஸா இருக்கிறதுக்கு காரணமும் அந்த ஒரு விஷயம் தான். அவருக்கு மிகப்பெரிய நன்றிகள் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமா ஒரு ஏன் வந்து யுவராஜ் ப்ரோக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு சில நன்றிகளை சொல்றோம் அப்படின்னா, எனக்கு 2 படத்துலயுமே ஜமாலியும் சரி இதுலயுமே சரி என்ன விஷயம் வந்து பொதுவா நடந்தது அப்படின்னா, நம்மளோட எழுத்தை வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து முழுசா நம்புறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு இயக்குனருக்கு வந்து கிடைக்கிற வரமா தான் நான் நினைக்கிறேன். என்னோட ஜம்மா ப்ரொடியூசர்ஸும் அப்படிதான். ஒரே ஒரு வார்த்தை கூட நான் என்ன எழுதணும் அதை வந்து மாத்தணும், இந்த சீனை மாத்தணும், இந்த டைலாக மாத்தணும் அப்படின்னா எதுவுமே சொல்லாம முழுக்க முழுக்க வந்து அதை ட்ரஸ்ட் பண்ணாங்க. அது ஒரு ஒரு ஆர்ட் பிலிம். சோ அதை பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கு, இதை மாத்த வேணாம் அப்படின்னு நினைக்கிறது ஓகே. பட் ஒரு கமர்ஷியல் பிலிம் வரும்போது இதுல எல்லாருக்குமான சே இருக்கும். நம்ம எப்படி ஒரு திரைப்படங்களை ரசிக்கிறோமோ, ஒரு காதல் காட்சிகள் எழுதுறோமோ, நகைச்சுவை காட்சிகள் எழுதுறோமோ, அந்த மாதிரி எல்லாருக்குமான இருக்கும். என்னோட அதிக சென்சிபிலிட்டி இருக்க ஆட்கள் வந்து யுவராஜ் ப்ரோ. ஆனா அப்படி இருந்தும் இந்த கதையில ஒரே ஒரு டைலாகோ ஒரே ஒரு சின்ன சீனோ கூட இதுல இந்த டைலாக் இப்படி மாத்தி எழுதலாம், இந்த சீன் இப்படி இது பண்ணலாம் அப்படின்னு எதுவுமே சொல்லாம எழுத்த நம்புறது இருக்குல்ல, அது வந்து அதுக்கு நான் வந்து யுவராஜ் ப்ரோக்கு என்னைக்குமே நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இது ஒரு படம் பண்ண போற எல்லா இயக்குநர்களுக்கும் தெரியும் இது எவ்வளவு பெரிய பயங்கர கிரேட்ஃபுல்லான விஷயம். அப்படி ஒரு விஷயம் சப்போர்ட் பண்றதுக்காக தேங்க்யூ தேங்க்யூ சோ மச், மிகப்பெரிய நன்றிகள். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு கதை எழுதி முடிக்கிறோம். நம்ம இயக்குநர்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். வந்து நம்ம ஒரு காஸ்டிங் சொல்லுவோம். ஏன்னா இவங்க வேற ஒரு ஆப்ஷன் சொல்றாங்கன்னு வச்சோங்களேன், நமக்கு எப்படி இருக்குன்னா இல்ல நான் அவரை யோசிச்சுதான் எழுதுனேன், அவர் இல்லாம இந்த கேரக்டர் பண்ணவே முடியாது அப்படின்னு நம்ம ஒரு பயங்கர இதுல இருக்கும். அப்படி நம்ம இந்த கேரக்டருக்கு இவங்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொன்னப்ப அந்த விஷன்லயுமே ஒரு சில வந்துதான் இப்ப எனக்கு ஒரு சில பட்ஜெட் தான் வந்து ஒதுக்க முடியும் இந்த அன்பேடான ஆஃப்டர் ஜமா. அப்படி இருந்து பட்ஜெட்டை மீறி போனா கூட ஒரு சில விஷயங்கள காஸ்டிங்லயுமே வந்து அதுல இன்வால்வ் ஆகாம நமக்கு நீங்க என்ன உங்களோட லாஸ்ட் ஆப்ஷன் வந்து முடிவு, நாங்க ஆப்ஷன் சொல்லலாம் ஆனா முடிவு வந்து உங்களோட தான் இருக்கணும் அப்படின்றதுலயுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த யுவராஜ் ப்ரோக்கு இந்த மிகப்பெரிய நன்றிகள் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி ஹீரோயின் ஆப்ஷன்ஸ் வரும்போது எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து நாங்க தேடினோம், இது பண்ணோம். லாஸ்டா வந்து அவங்க ஆடிஷன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்ப சொன்னப்பையும் அப்படிதான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட அவங்க கடைசி நேரத்துல பூஜைக்கு முன்னாடிதான் வந்து ஓகே ஆனாங்க. இன்னைக்கு வேற யாருன்னா இந்த கேரக்டர் பண்ணிருக்க முடியுமா, இவ்வளவு நல்லா பிரசன்ட் பண்ணிருக்க முடியுமா அப்படின்னே தெரியல. அப்படி இருந்தவங்க லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு அந்த சப்போர்ட்டிவுமே வந்து யுவராஜ் ப்ரோ வந்து அவ்வளோ பிரில்லியண்டா எனக்காக வந்து அதை பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ சோ மச் ப்ரோ. அதுக்கப்புறம் வந்து என்னோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்படி ஒரு கமர்ஷியல் பிலிம் வரும்போது டெக்னிக்கலா நிறைய விஷயங்கள் இருக்கணும். முதல்ல விஷுவலா வந்து நம்ம பாக்குறதுக்கு வந்து ஓகே இவன் வந்து லீட் கேரக்டர் அப்படிங்கறத நம்பணும். அப்படி ரொம்ப வந்து பயங்கர எங்க எல்லாரையுமே வந்து ரொம்ப அழகா காமிச்சா ஷெல்லி ப்ரோக்கு மிகப்பெரிய நன்றிகள். அவரை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருக்க ஒரு விஷயத்த சொல்லுவாருன்னு நினைச்சேன். போன வாட்டி என்கிட்ட சொன்னாரு, ஒரு விஷயம் சொல்லலாம்னு நினைச்சு ப்ரோ ஸ்டேஜ்னு சொல்லிட்டு விட்டேன். நீங்க முதல் 2 நாள் ஜாலியா இருந்தீங்க ஓகே, அதுக்கப்புறம் ஆயிடுவாருன்னு பார்த்தேன். அப்புறம் 4 நாள் பார்த்தா திரும்ப ஜாலியா இருக்காரு. படம் 35 நாள் ஷூட் போகும்போது ஜாலியாவே இருக்காரு. யாரும் சீரியஸாவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு அவர் வந்து ஃபீல் பண்ணாருன்னு சொன்னேன். அப்ப அவர் எவ்வளவு வந்து என்னால வந்து ரொம்ப சீரியஸா வந்து பிலிம் மேக்கிங் பண்ண முடியாது. ரொம்ப ஜாலியான அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். உங்களை எதனா அந்த ப்ராசஸ்ல டார்ச்சர் பண்ணீங்கன்னா மன்னிப்பு கேட்கறது எல்லா டெக்னீஷியன்ஸ் கிட்டையும் தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். சும்மா மோகன் ராஜன் பாக்குறாரு. அவரெல்லாம் வந்து நானே போன் பண்ணி அண்ணே தக்கல் அவசரமா ஒரு லிரிக்ஸ் எழுதணும் சொல்றேன். என்ன தக்கல் உடனே வேணும்னா அப்படி என்ன இருந்தாலுமே வந்து உட்காந்து 10-15 நிமிஷத்துக்குள்ளலாம் வந்து ஒரு சில பாடல்கள் வெட்டிங் பெல்ஸ் எல்லாம் அப்படிதான் எழுதணும். நிறைய டார்ச்சர் பண்ணிட்டோம், மன்னிச்சிருங்க. பாக்கி அண்ணனுக்கும் அதேதான், மொத்தம் அதேதான்.
லிரிக்ஸா வரும்போது நிறைய விஷயங்கள் இருந்தது. ஏன்னா ஒரு சில விஷயங்களை நான் கொஞ்சம் கடைசி நேரத்துல போனா எனக்கு கொஞ்சம் படபடப்பாயிடும். அதனால நான் கொஞ்சம் முன்னாடியே ஒரு சில விஷயங்களை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு நினைப்பேன். பட் லாஸ்ட் மினிட்ல ஒரு சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப படபடப்பாயிடும். அதுல என்ன பண்றோம், என்ன ரியாக்ட் பண்றோம் அப்படின்னே தெரியாது. அந்த நேரத்துல இவங்க எல்லாம் ரொம்ப காமா இருந்தது. முடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பார்த்தா ஆகட்டும், பரத் ப்ரோ ஆகட்டும். பரத் ப்ரோ எல்லாம் என்னென்ன டார்ச்சர் பண்ண முடியுமோ எல்லா வகையான டார்ச்சருமே கொடுத்துருக்கோம். அது எல்லாமே பொறுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றிகள் ஐயா. கவுண்டமணி தான் அவங்க நம்ம 2 பேரும் நடுவில் சண்டை வராம காப்பாத்தினாருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த காமெடி எல்லாம் நம்ம 2 பேரும் பேசிக்கலாம் கண்டிப்பா அடிச்சு புரண்டிருப்போம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருந்திருக்கும். ரொம்ப 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 நன்றி பரத் ப்ரோ. ஏன்னா மியூசிக் அவ்வளோ பிரில்லியண்டா இந்த படத்துக்கு சொன்ன இது ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட் அப்படின்னு நாங்க ஆரம்பத்திலே சொன்னோம். இது சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த படம் ஒரு ராயபுரத்து லாலா லேண்ட் அப்படின்னு மேகமான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது ஒரு பெரம்பூரின் லாலா லேண்ட். ஃபுல்லா பாட்டு தான். தியாகராஜ பாகவதற்கு அடுத்து அதிகமான பாட்டு நம்ம தான் வச்சு இது பண்ணிருக்கோம். எல்லாமே ஒரு வெரைட்டியா ரொம்ப அழகா சூப்பரா பண்ணி கொடுத்தீங்க. தேங்க்யூ. வேற எந்த டெக்னீஷியன்ஸ் அபி, தேங்க்யூ அபி. ஜமால நிறைய விஷயங்கள் ஒர்க் பண்றீங்க. எனக்கு அபி கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, இப்போ நான் ஜமால ஒர்க் பண்றேன், இதுக்குமே எனக்கு இது இருந்துச்சு. ஆனா இப்போ அப்படி வரும்போது எனக்கு ஒரு சில பேர் இவங்கதான் நமக்கு சப்போர்ட் பண்றாங்க, இப்ப இவங்கள நம்ம ஜாஸ்தி கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லாம என்ன தவிர எல்லாருமே சூப்பரா அபி கேர் பண்ணிப்பாங்க. தேங்க்யூ அபி. அபிகிட்ட அது பிடிச்ச நல்ல விஷயமா தான் சொல்றேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வேற டெக்னீஷியன்ஸ் எல்லாம், போஸ்டர் டிசைனர் அவருக்குமே ரொம்ப சூப்பரா இருந்தது. எல்லா போஸ்டர்ஸுமே ரொம்ப அழகா இருந்தது. கௌஷிக் டிஐ, அதுக்கப்புறம் எடிட்டர் பார்த்தா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள். நான் எல்லா இடத்துலயும் சொல்ற மாதிரி என்னோட நண்பன், என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட், என்னோட எல்லா கஷ்ட நஷ்டங்கள்லயும் பார்த்தாவோட இது இருக்கும். பார்த்தாவுமே நாங்க ஜமாக்கு ஒர்க் பண்ண ஸ்டைல் வேற, இதுக்கு ஒர்க் பண்ண ஸ்டைல் வேற, ரெண்டுமே வேற வேற மாதிரி இருந்தது. பட் அதுக்கும் என்னோட சேர்த்து பார்த்தாவும் இந்த விஷயத்துக்கு ஒர்க்கிங் ஸ்டைலுக்கு அடாப்ட் ஆகிட்டதுக்கு மிகப்பெரிய நன்றிகள் பார்த்தா. அப்புறம் என் தலைவர் மகேந்திரன். ரொம்ப இப்ப எதனா ஷூட்டிங் எப்படி மழை பாதிக்கப்படுச்சுன்னா, மழை ரொம்ப ரேரா ஷூட்டிங்ல பார்ப்போமோ அந்த மாதிரி என் தலைவனையும் ரேரா தான் பார்ப்போம். எப்பனாதான் ஒரு வரையான கலக்கலா முக்கியமான இடங்கள் என்னன்னா, ஏன் எப்பனா ஒரு அடி பார்க்கணுன்றத தப்பா சொல்லல. எல்லாத்தையுமே ப்ரீ ஒர்க்கா பண்ணி ஒரு இடத்த ரெடி பண்றது அப்படின்னு இருக்குல்ல, அதுல அவர் ரொம்ப பயங்கர கேஷுவலான ஆளு. நானே கொஞ்சம் இவரா லாஸ்ட் மினிட் உச்சம் ஒரு என்னத்துல வடிவல் சொல்லாரு, பஸ் நின்றுச்சுன்னு இருக்கட்டும்டா, பஸ் போக அந்த மாதிரி தலைவா நாளைக்கு ஷூட்டிங் இருக்கட்டும் தலைவா, அதே ஷூட்டிங் இன்னும் 1 மணி நேரத்துல இருக்கட்டும் தலைவா அப்படின்னு அப்போ கழுத்துல மாட்டிட்டு சுத்திட்டு இருப்பாரு ஜாலியா. ஆனா ஒரு பிரேமா வரும்போது ரொம்ப ரொம்ப அழகா சூப்பரா எல்லா விஷயங்களும், முக்கியமா அந்த வீட்டை அவர் பெயிண்ட் பண்ண விதம், அது ஆர்ட் ப்ராப்பர்ட்டி செட் பண்ண விதம், நிறைய அதெல்லாம் ஆத்தென்டிக்கா இருக்கணும்னு ஏரியால இருந்து நிறைய விஷயங்கள்லாம் வாங்கி அவர்கிட்ட கொடுத்தோம். 1-2 எல்லாம் எடுத்துட்டு போயிட்டீங்களா, ரொம்ப சூப்பரான ஒர்க்கர் மகேந்திரன். ரொம்ப ஜாலியான பர்சனும் கூட. சோ அதனால மிகப்பெரிய நன்றிகள் தலைவா. போனதுலயும் உங்களை பத்தி சொல்ல மறந்துட்டேன், மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் டிஐ பண்ண கௌஷிக், விஎஃப்எக்ஸ் பண்ண கௌஷிக்கோட ஒர்க்கை பத்தி நம்ம சொல்லி ஆகணும். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த ரூம்குள்ள எல்லாம் போய் உட்கார்றது நம்ம 1 மணி நேரத்துக்கு மேல உட்கார முடியல. அந்த ரூம்ல ராத்திரி பகவ ஷெல்லிபுரம் அவரும் இது பண்ணி இதை ஒரு வேற லெவல்ல இந்த ஒர்க்கை என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க 2 பேருக்குமே மிகப்பெரிய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் விஎஃப்எக்ஸ் பண்ண ஸ்ரீ, அப்புறம் ஆனந்த், 2 பேருக்குமே மிகப்பெரிய நன்றி. அவங்களுமே திரும்ப இதை பண்ணி கொடுத்து பட்டர்ஃபிளை எல்லாம் வச்சு உயிர் எடுத்துட்டோம். அவங்கள என்னென்ன பண்ணுமே, பட்டர்ஃபிளை ஏத்து இறக்கு குறைச்சு இது பண்ணு, வேகமா பறக்க விடுது, பொறுமையா பறக்க விடுது, என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்றோம். பட் ஸ்வீட்டா அவங்க எல்லா விஷயத்தையுமே ரொம்ப அழகா ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு மிகப்பெரிய நன்றிகள் அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமா என்னோட நடிகர்கள் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் சேத்தன் சார், ஜமால இருந்து என்னை நம்பி நான் என்ன சொன்னாலும் அது அப்படியே பண்ணக்கூடிய, என்னை நம்பி வரக்கூடிய ஒருத்தர். அவருக்கு எப்படி ஜமால ஒரு வேற ஒரு ஷேட் இருந்துச்சோ இதுல வேற ஒரு ஷேட் இருக்கும் அப்படின்னு நான் நம்பிக்கையா சொன்னேன். அதை இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல எல்லாரும் ரசிக்கும் போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதுக்கப்புறம் கோபி ப்ரோ, அவருமே அப்படிதான். கோபி ப்ரோல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு பிலீவ் பண்ணேன், இது கண்டிப்பா பயங்கரமா ஒர்க் ஆகும் அப்படின்றது. அது இன்னைக்கு ஆடியன்ஸ் எல்லாருமே கோபி ப்ரோ ரிசீவ் பண்ணிருக்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அதுக்கப்புறம் ரோஜா மேம் இந்த படத்தை முதல்ல நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கே அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இந்த சின்ன டீமுக்கு அவங்க உள்ள வந்ததுன்றது மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா எங்களுக்கு பலமா இருந்தது. அதுக்கப்புறம் ரம்யா நாங்க சொன்ன மாதிரி அந்த லாஸ்ட் மினிட்ல அவங்க உள்ள வந்தாலும் இந்த படத்துக்கு அவங்க போட்ட உழைப்புன்றது பயங்கரமான ஒரு
உழைப்பு. ப்ரோ சொன்ன மாதிரிதான் அவ்வளவு டெடிகேட்டடா எந்த வித பிரச்சனையுமே இல்லாம இந்த ஒட்டுமொத்த ஷூட்டையும் வந்து அவ்வளவு இதுவா வந்து இது பண்ணி கொடுத்தாங்க. ஒரு பிரச்சனை நம்ம போன வாட்டி ஒரு முறை கேட்டிருந்தீங்க, ஏன் வந்து அன்பே மேஜிக்னு வைக்காம அன்பே டைனா நினைச்சீங்க அப்படின்னு. அன்பே மேஜிக்னு வச்சிருந்தா படத்துல அந்த மேஜிக்ங்கிற வார்த்தை வந்து ரொம்ப ஸ்பெஷலா போய் சேராம இருந்திருக்கும். ஏன்னா நிறைய பேர் திரும்ப திரும்ப கேட்டு வேற மாதிரியா இருக்கும். அது படத்துல மட்டும் வர்றதுனாலதான் அந்த மேஜிக் அப்படிங்கிற வார்த்தையை வந்து இது பண்ணுச்சு. ஏன்னா முதல்ல இந்த கதை எழுதும்போது இந்த மேஜிக் அப்படிங்கிற இந்த வார்த்தை பயங்கரமா ரீச் ஆகும் அப்படின்றத நான் நம்பினேன். ஏன்னா அதுக்கு 3 பேருக்கு மேஜிக் டைனா கொஞ்சம் என்னோட வச்சிருக்கலாம். ஏன் மேஜிக் வச்சுன்னா அது பயங்கரமா மேஜிக்ல ஒர்க் ஆகும்னு நினைச்சேன். அதே மாதிரி இன்னைக்கு வந்து அது பயங்கரமா ஒர்க் ஆயிருக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஆடியன்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். அப்புறம் என்னோட டைரக்ஷன் டீம் வந்து நான் எல்லாருக்குமே கண்டிப்பா வந்து மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சோம்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் கோ டைரக்டர்ஸ் ராகேஷ் ஆகட்டும், ராகுல். இப்ப ராகுல்லாம் வந்து எனக்கும் ப்ரொடக்ஷனுக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிட்ஜா இருந்தாரு ராகுல். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து என்ன எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நான் போயிட்டு பேசுறது இல்லாம பவரா போய் ஒரு சில விஷயங்களை வந்து பேசும்போது எனக்கான பேர்டன் வந்து நிறைய இடங்கள்ல குறைஞ்சது. ரொம்ப அழகா ஒர்க் பண்ணி கொடுத்த ராகுலுக்கு மிகப்பெரிய நன்றி. ராகேஷ் ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து எனக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பையன், எனக்கு ரொம்ப பயங்கரமா செட் ஆகுது. ராகேஷ்க்கும் மிகப்பெரிய நன்றிகள். பிரசாந்த், தினேஷ், கோச், இவங்க எல்லாருக்குமே என்ன டைரக்ஷன் டீம் யாருன்னா விட்டலான்னு தெரியல, ராஜன், எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றிகள். ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண மதன், அவருக்குமே மிகப்பெரிய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமா இந்த படத்துல ஒருத்தரை பத்தி சொல்லி ஆகணும், பாபாமணி. நான் எல்லாம் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படம் வரும்போது நிறைய லைவ் லொகேஷன்ஸ் இருந்தது. லைவ் லொகேஷன்ஸ் வரும்போது ப்ரொடக்ஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு ஒர்க் தான். நம்ம சொல்லிடுறோம் நம்ம வந்து இந்த லொகேஷன் எடுக்கணும் அந்த லொகேஷன் எடுக்கணும்னு. அது ஒன்னொன்னுத்தையும் பேசி பர்மிஷன் வாங்கி அதுக்கான இதை பண்ணி எல்லாம் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒர்க். இது வந்து இந்த பேர்டனை நாங்க வந்து ப்ரொடக்ஷனுக்கு ஜாஸ்தி கொடுக்காம பாபாமணியே அந்த ஏரியாக்காரர் அப்படின்றதுனால எல்லா லொகேஷனுக்கும் போயிட்டு ஒரு லொகேஷனா போயிட்டு பேசி அதுக்கான அமௌண்ட் என்னன்றதை பேசி அதுக்கான லெட்டர் முதற்கொண்டு எல்லா விஷயத்தையும் இது பண்ணி நாங்க முடிச்சு அதை அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க ஃபைனலா வந்து அதை பேசுறது வந்து ரொம்ப ஈஸியான ப்ராசஸா எங்களுக்கு எல்லாமே அவங்களையுமே பேர்டன் பண்ணணும். ஏன்னா மற்றபடி இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணா கிரியேட்டிவ் ப்ராசஸ்ல நிறைய விட்டுருவோம். சோ இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப பார்த்து டேக் கேர் பண்ணிக்கிட்ட பாபாமணிக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமா வந்து இந்த படத்தோட ப்ரமோஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. எல்லாமே பயங்கரமா பண்ணீங்க. அதுக்கு வந்து வெங்கட் வந்து நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சில நட்புகளை பார்க்கும்போது நமக்கே வந்து பயங்கர பொறாமையா இருந்துச்சு. வாழ்க்கையில நமக்கு இப்படி எல்லாம் ஒரு நட்பு வந்து கிடைக்கலையே அப்படின்னு. அப்படி ஒரு நட்பாதான் நான் பார்த்து ரொம்ப வியந்தது வந்து வெங்கட் ரம்யாக்கான ஒரு நட்பு தான் இந்த படத்துல வந்து நான் அவ்வளவு பார்த்து இது பண்ணேன். ஏன்னா மத்த எல்லாருக்குமே இது வந்து பாரியோட படம், ஆனா வெங்கட்டுக்கு மட்டும் இது ரம்யாவோட படமா அவ்வளவு ஸ்பெஷலா அவங்களை டேக் கேர் பண்ணிக்கிட்டது வந்து யாருமே பண்ண மாட்டாங்க. ரொம்ப அழகா பண்ணாது. வெங்கட்டுக்கு மிகப்பெரிய நன்றிகள். எல்லாமே எல்லா விஷயங்களும் சின்ன சின்ன விஷயங்கள் முதற்கொண்டு எதனா ஒரு போஸ்டோ எதனா ஒரு வீடியோவோ இதெல்லாம் இப்படி போது வெங்கட் அப்படி போது வெங்கட்னா எந்த டைமா இருந்தாலுமே அதை பார்த்து பண்ணி கொடுத்தாரு. தியேட்டர் விசிட்ஸ்லயுமே அப்படிதான் எல்லா விஷயத்துலயுமே ரொம்ப அழகா பண்ண வெங்கட்டுக்கு மிகப்பெரிய நன்றி. தலைவர் பிஆர் யுவராஜ் அவருமே அப்படிதான் எந்த விஷயமா இருந்தாலுமே ரொம்ப அழகா வந்து எவ்வளவு நேரமா இருந்தாலும் நம்ம எந்த டைம்ல கால் பண்ணாலும் அவர் வந்து பார்த்து சூப்பரா பண்ணி கொடுத்தாரு. பிரஸ் மீட் ஆகட்டும் மற்ற விஷயங்கள் ஆகட்டும் அவர் தலைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் முக்கியமா ஒருத்தருக்கு வந்து நான் நன்றி தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட ஆரம்பத்துல இருந்து யுவராஜ் ப்ரோ கிட்ட அவர் சார்ஜன் கிட்ட கதை சொல்லி முடிச்சதுல இருந்து யுவராஜ் ப்ரோ வந்து ப்ரோ எந்த விஷயங்களா இருந்தாலுமே இவர் நரேனை வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க, நரேன் வந்து உங்க பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டா இருப்பாரு அப்படின்னு வந்து யுவராஜ் ப்ரோ சொன்னாரு. அந்த சமயத்துல இருந்து பாவம் அந்த மனுஷனை போட்டு எவ்வளவு டார்ச்சர் பண்ண முடியுமோ அவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டேன். எல்லா விஷயத்துலயுமே ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு செலக்ஷன்ல இருந்து அதுக்கான பட்ஜெட்ல இருந்து நிறைய விஷயங்களை வந்து அவரை போட்டு நான் டார்ச்சர் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் ஐயா மன்னிச்சிருங்க, எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் எல்லா ஒர்க்கையும் ரொம்ப நீட்டா இன்னைக்கு வரைக்கும் அது எதனா ஒரு பிரச்சனைனா அதுக்கு அவர் கால் பண்ணணும்னா ரொம்ப அழகா எனக்காக பண்ணி கொடுத்தா நரேன் சாருக்கு மிகப்பெரிய நன்றிகள் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட ப்ரொடியூசர்ஸ் யுவராஜ் ப்ரோ, அப்புறம் இவங்க நியோ கேசல் சத்யா மேம், அதுக்கப்புறம் இரா சரவணன் சார் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி மிகப்பெரிய அன்பு பாராட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கர ஒரு நல்ல உள்ளத்தை நான் வந்து இந்த படம் மூலமா சந்திச்சிருக்கின்றது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவர் மட்டுமே இல்ல, நம்ம குடும்பமும் அப்படிதான். எனக்கு தெரிஞ்சு மாயாண்டி குடும்பத்தா இருக்கிறது பயங்கர பாசமான குடும்பம்னு அவங்க குடும்பம் தான் நினைக்கிறேன். கலாக்கா ஆகட்டும் ஒரு மணி ஆகட்டும் அவங்க பசங்க எல்லாருமே ரொம்ப வந்து ஒரு அன்பான ஒருத்தங்களா இருந்தாங்க. அப்படி இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. சத்யா மேமும் அப்படிதான், கரிகாலன் சாரும் அப்படிதான். அவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்துல வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமா வந்து இந்த படத்தை வந்து நாங்க எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலையில வந்தாலும்
இந்த படத்தை இன்னைக்கு தியேட்டர்ல ஒரு வெற்றி படமா சாத்தியமாக்கி இருக்கிற எல்லா ஆடியன்ஸுக்குமே நாங்க இந்த நேரத்துல நாங்க வந்து மிகப்பெரிய நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா நீங்க கூட்டம் கூட்டமா தியேட்டருக்கு வந்ததும் நீங்க சிரிச்சதும் என்னோட லைஃப்ல மறக்கவே முடியாத ஒரு இமேஜ். எப்படி வந்து சுதர்ஷன் சொன்ன மாதிரி ஜமாவோட கடைசி 30 நிமிடங்கள்ல இருந்த அந்த அமைதி வந்து என்ன பயமா ஒரு ஹான் பண்ணிச்சு, எங்க ஒரு வேலை உங்களுக்கு பிடிக்கலையோ அப்படின்னு. ஆனா இந்த அமைதி வந்து இந்த அமைதி இல்லாம இந்த கைத்தட்டல் அந்த சிரிப்பாலன்றது வந்து என்னோட எழுத்தை வந்து அவ்வளோ விதத்துல வந்து முழுமையடை செஞ்சிருக்கு. அதனால தொடர்ந்து இன்னமும் இந்த படம் இப்ப ஜனநாயகன் அந்த அலைக்கு அப்புறமும் இப்ப வந்து ஸ்கிரீன்ஸ் தியேட்டர்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னமும் ஒரு ரன் இருக்க போது. கண்டிப்பா இந்த படத்தை நிறைய பேர் என்கிட்ட சொன்னீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. டிக்கெட் வந்து கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க. இனிமேல் வந்து கண்டிப்பா கிடைக்கும். இந்த வீக்ல இருந்து நிறைய ஷோஸ் வருது. கண்டிப்பா போய் தியேட்டர்ல பார்த்து எங்க டீமை வந்து சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. முக்கியமா இது அனைத்தையும் சாத்தியமாக்கிய யுவராஜ் ப்ரோக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ.